ரிலை ஆன் த கால். அவன் என்ன பண்றான்? அழைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். அழைப்பின் மீது ஒரு அழைப்பை முழுவதுமாய் சார்ந்திருந்தான். மத்தேயு அழைச்சாச்சு ஆண்டவர். மத்தேயு தன்னுடைய வாழ்க்கையில் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி அழைச்ச உடனே கடைசி வரைக்கும் அந்த அழைப்பில் நம்பிக்கையா இருந்தான். இன்னைக்கு நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் பார்த்து அந்த கேள்வி கேட்டுக்கணும். ஸ்பெஷல் அழைப்பு, பிரத்யேகமா இயேசு என்னை உங்களையும் அழைக்கிறார். உங்களை என்னவா அழைத்திருக்கிறார் எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆக நீங்க அந்த கால்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண பிறகு ஆண்டவரோடு நீங்க இணைந்தாய்த்து அந்த ஊழியத்தில் நீங்க பங்கு பெற்றாயிடுச்சு. அந்த அழைப்பில் நீங்க தொடர்ந்து சார்ந்து இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் அவர் சார்ந்து இருந்தார். மத்தேயுவின் வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்திருந்தார். தன்னுடைய உடைமைகளை தேவனுக்கென்று பயன்படுத்தினார். பாருங்க, சுவிசேஷம் முழுவதிலும் மலை பிரசங்கம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க மத்தேயுல வாசிச்சு பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது காஸ்பிள் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்பிள் புக்ல முதல் புக்கு மத்தேயு தான். முதல் புக்கு மத்தேயு. அந்த முதல் புக்கில் சரித்திர இவனை பெற்றான் சொல்லி நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அழகா அந்த சரித்திரத்தை, அந்த பிறப்பின் வரலாறை அழகா பதிவிட்டு இருப்பாரு. மலை பிரசங்கம் 3 புக்கை காட்டிலும் இந்த புக்கில் தான் தெளிவா முழுமையாய் பதிவிட்டு இருப்பார்.